உனக்கு கண்ணால ஆனாதான் அடுத்து இவனுங்களுக்கு கண்ணால ஆகும். இவனுக்கு நாங்கள கல்யாணம் பண்றது இத பார் சொல்லிட்டேன். ஒழுங்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேலைய பாரு. டேய் இப்ப கல்யாணம் ஆனா மட்டும் என்னடா சாதிக்க போற? டேய் கண்ணாலம் கட்டுறதே இந்த காலத்துல பெரிய சாதனை தான்டா. கண்ணாலம் பண்றதுன்னா அம்மா ஈஸி நினைச்சுக்கிறியா? உன்னை கண்ணாலம் கட்டிக்க தபர் பொண்ணுங்க அம்மா கியூல நிக்குதுங்கன்னு. டேடே அத அந்த வயசுல செஞ்சுதான் ஆகணும். கண்ணாலம் பண்ணணும், கலகலன்னு நிறைய புள்ளைங்களை பெத்துக்கணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். இதெல்லாம் ஒரு சமுதாய கடமைடா. மையமா பாத்தியா 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 மையமாக்கு எவ்வளவு அறிவு. மையமா நான் ஒன்னு சொல்றேன், அவனுக்கு பொண்ணு பக்கத்துல முதல்ல நிப்பாட்டு. இமிடியேட்டா எனக்கு ஒரு பொண்ணை பாரு. நான் இந்த சமுதாயத்துக்கு கடமை ஆற்றியாவே. பாத்தியா இவன் எப்படி அலையறானே. டேய் மையமா டேடே இத பாத்தியாடா, இது எம்மா அழகாகுது. டேய் பிரபா பொறுத்து பாருடா. வேற பொண்ண பாரு. ஏன்டா இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல? பல்லு ரொம்ப தெத்து பல்லா இருக்கு மையமா. நீ வேற பொண்ண பாரு. சத்தம் பாரு. இது பாரு. இது மூக்கு சரியில்லடா. சரி வேற பொண்ண பாரு. இது நல்லா பாரு மையமா, அழகா இருக்குல்ல. இந்த பொண்ணு வேணாம் மையமா, இந்த பொண்ணு பிரபாவோட ஹைட்டா இருக்கே. சரி நீ இத பாரு. இந்த பொண்ணு கண்ணுமலே சரியில்லமா. டேய் ஏன்டா இப்படியே சொல்லினே இருக்கீங்க? இதுக்கு என்னடா குறைச்சல? மா இதென்ன பவுடர் மூஞ்சா இருக்கு, வேற காமி. அப்படியா? சந்தோஷம் வேற பாப்போம். வேற இது உயரம் கம்மி மையமா. வேற போதும் நிறுத்துங்கடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எல்லா பொண்ணுங்களையும் மாறி மாறி வேணாம்னு சொன்னா என்னடா அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்க போறது நானா நீங்களா? மையமா இப்பதானப்பா ஒருத்தர் சொன்னாரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு. இப்ப அப்படியே பாஞ்சிட்டு வரீங்க. சும்மா சொன்னடா. அப்படி என்னடா அவசரம் உனக்கு? காலை கட்டி போடுறான், கல்யாணம் பண்ண ரொம்ப அவசரப்படுறான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். ரஞ்சனி சாரி ரொம்ப சத்தம் போட்டல. நீங்களே உங்க ஒர்க்க பாருங்க, நான் ரஞ்சனி போய் பார்க்கறேன். ரஞ்சனி ஒரு நிமிஷம். எங்க என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். எங்க நான் உங்க உடம்ப பத்தி கேட்கலங்க. நேத்து உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி கேட்டேன். ஓ அத பத்தி கேக்குறீங்களா? நான் கூட வேற ஏதோன்னு நினைச்சேன். எங்க என்னங்க நீங்க இவ்ளோ கேஷுவலா கேக்குறீங்க? நேத்து நீங்க உங்க அப்பாவை பத்தி சொன்னதுல இருந்து என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல அவரு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஏங்க அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? அவர்கிட்ட பேசி புரிய வைப்போம் நாம. இல்ல சீனு, என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரை விரும்பணும்னா அதிகமா விரும்புவாரு, அவர் வெறுத்தாலும் அதிகமா வெறுப்பாரு. நம்ம பேசலாம் புரிய வைக்கலாம் முடியாது. இப்படி பேசினா இதுக்கு வேற என்னதாங்க வழி? ஒரே வழிதான் இருக்கு. ஒண்ணு அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், இல்ல ஏன் விருப்பத்தை அவரு புரிஞ்சுக்கணும். இதுல எதுவுமே இப்போதைக்கு நடக்க போறது இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க கையில என்னாச்சு? அடிபட்டு இருக்கா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நல்லதா இருக்கு. எங்க சும்மா போய் சொல்லாதீங்க, அத பார்த்தாலே தெரியுதே. கையை காட்டுங்க. இல்லங்க ஒண்ணும் இல்ல. கையை காட்டுங்க. இல்லங்க. என்னங்க இது இப்படி அடிபட்டு இருக்கு? கையெல்லாம் எப்படி செவந்து இருக்குன்னு பாருங்க. நேத்து உங்க அப்பா எதுவும் அடிச்சாரா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க. அப்புறம் எப்படிங்க இப்படி அடிபட்டுச்சு? இத பார்த்தா யாரோ கையை பிடிச்சு முறுக்குனா மாதிரி இருக்கு. அது
நான் கீழே விழுந்துட்டேங்க, அடிபட்டுருச்சு. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி கீழே விழுந்தேன்னு சொல்றீங்க? நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம், சின்ன காயம்தான், இங்க பாருங்க, சரியாயிடும். சொல்றது கேளுங்க. இல்லங்க வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. சைலண்டா இருங்க, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வேலை வாங்க. சீனு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏங்க கையில வலி இருக்குன்னு சொல்றீங்க, வலியோட எப்படி வேலை பாப்பீங்க? சொல்ற பட்ச கேளுங்க, முதல்ல வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல பரவாயில்ல. அட, வாங்க 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 போலாம். இந்த டீ. டேய் என்னடா நீ பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி டீ வாங்கிட்டு வந்துட்ட? காசு இருக்கா? என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? நம்ம கம்பெனி அவ்வளவு நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு. பெரிய டாடா பிர்லா கம்பெனி, லாப நஷ்டம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது 10க்கு 10 ரூம். குடி. சரி குடிங்க. உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வந்தல, அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னது? என்ன சொன்னீங்க? அம்மாஞ்சி அம்மாஞ்சி.